இருட்டு, சின்ன ரூம், காலை நீட்ட கூட இடம் இல்லை. 15 கோடு அப்படின்னா நாம இங்க வந்து 15 நாள் ஆச்சு. யாரையாவது ஒரு மனுஷனை பார்க்கலான்னா யாருமே இல்லை. ஒரு நாளைக்கு 2 தடவை செருப்பு சத்தம் மட்டும் கேட்குது. ஒரு சின்ன தட்டுல கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்கு, அதை சாப்பிட முயற்சி பண்றேன். இங்க எதுக்குமே தண்ணி கிடையாது. தண்ணி, இவ்வளவு தண்ணி, அதோட கூட டூத் பேஸ்ட் வேற. டூத் பேஸ்ட் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கொஞ்சம் காரமாவும் கொஞ்சம் தித்திப்பாவும். எனக்கு பைத்தியமே பிடிக்குது. அவங்களுக்கு தேவை நான் பைத்தியக்காரன் ஆகணுங்கிறது தான். அல்லாஹ், उत्तिष्ठ गरुडध्वजा उत्तिष्ठ காஃபி. ப்ளீஸ். நம்ம அக்ரிமெண்ட்டை மறந்து போயிட்டியா என்ன? ஃபுல் மீல்ஸ் எதுவும் வேண்டாம் அண்ணா, கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும். நோ ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ். நோ ப்ளீஸ். எஸ் ப்ளீஸ். சரி, நீ ஒரு 1 hour தூங்கு, நான் என் வேலையை முடிச்சுட்டு வரேன். எஸ்.
எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்கம்மா. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. லஞ்சுக்கு என்ன சமைக்கட்டும்? என் தலையை சமைச்சு கொடு. குழம்பு வைக்கலாமா இல்ல ஃப்ரை பண்ணலாமா? ஏய் ஹே இடியட், நீ அடிக்கிறதுக்கு கொடுக்கல, கையில சுடு. சுடுடி. ஒன்ஸ் மோர். எனக்கு தாகமா இருக்கு. ஃப்ரிட்ஜ்ல தண்ணி இருக்கு, எடுத்து குடி. அந்த தாகம் இல்ல, உடம்பெல்லாம் தாகமா இருக்கு. இங்க பாரு, நானும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஃப்ரிட்ஜ்ல தண்ணி இருக்கு, போய் முகத்தை கழுவிட்டு வா. ப்ளீஸ். எனக்கு இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் லூஸ் ஷர்ட்லாம் போட்டா பிடிக்காது. தலை நிறைய பூ வச்சு கோவில்ல விளக்கேத்தி சாமியை கும்பிடுற பொண்ணுங்களும் குடும்ப பாங்கான பொண்ணுங்க தான் எனக்கு பிடிக்கும். ஏய், போய் கூல் வாட்டர் வச்சு முகத்தை கழுவிட்டு வா. ஃப்ரிட்ஜ்ல தண்ணி இருக்கு. நேத்து மத்தியானம் அவங்க அம்மா கூட ரொமான்ஸ் பண்ணும்போது என்ன பார்த்துட்டா. பொண்ணோட வாழ்க்கையை விட அவங்க அம்மாவோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் இவளை கொன்னுட்டேன். ஏய், ஸ்விமிங் பண்ணலாமா? ஐயோ, எனக்கு தண்ணினா ரொம்ப பயம். ஹைட்ரோஃபோபியா. ஒரு தடவை தண்ணியில குதிச்சுனா உனக்கு இருக்கிற பயம் மொத்தமும் போயிடும். இதுதான் நான் முதல் தடவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னா எப்படி? பிராக்டிஸ் மேக்ஸ் எ பர்ஃபெக்ட் விமன்மா. பிராக்டிஸ் பண்ணணுமா? கல்யாணத்தை பத்தி சொல்லல, தண்ணியில இறங்குறத பத்தி சொல்லிட்டு இருக்கம்மா. No, 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 please, no. ஏய், நில்லுமா, நில்லு. ஸ்விம் பண்ணு. Come on, try பண்ணு. உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு கிட்ட இப்படிதான் பிஹேவ் பண்ணுவியா என்ன? தண்ணினா பயம் சொன்னல, அந்த பயம் போறதுக்காக தான் உன்னை தள்ளி விட்டேன். அவங்க தண்ணியில இருந்து காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க, நீங்க சும்மா நின்று வேடிக்கை பாக்குறீங்க. என்னங்க நீங்க? அவளுக்கு தண்ணினா ஃபோபியா, அந்த பயம் போறதுக்காக தண்ணியில தள்ளி விட்டேன். அந்த பிளானை கெடுத்துட்டீங்களே பாஸ். எனிவே, ஹாய். ஹாய். இவர் என்னுடைய ஃப்ரெண்டு பிரேம்ஜி. என் ஒய்ஃப் கல்யாணி. பிரேமா எனக்கு முன்னாடியே தெரியும். அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஏய், உனக்கு அறிவு இல்ல? ஏய், தைரியமான ஆம்பளை இருந்தா அங்கே நில்றான். ஏய், இப்ப காமிட அவன் வரல. விட்டுருங்க பாவம். நீ யாரா? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தவனை இப்படி அடிக்கிறது ரொம்பவே தப்புங்க. அப்படின்னா நீ வந்து அவனுக்கு உதவி பண்ண. 2:2. தாங்க மாட்டீங்க நீங்க. ஓஹோ, அப்படியா? அப்படின்னா இப்ப பாரு. ஏய், கபடி 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 கபடி. தைரியமா இருந்தா இப்ப வாடா. வாடா. சாரி 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 இல்ல சாரி. ஹலோ. ஹாய், ஐ எம் பிரேம்ஜித். அதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட். அந்த பொண்ணோட புருஷன் ஒரு ஃபூல். பொண்டாட்டிய தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டு வேடிக்கை பார்த்து ரசிக்கிற ஒரு முட்டாள். ஆனா அவனோட வைஃப் இருக்காளே, செம்ம ஃபிகர். தண்ணியில நனைஞ்ச ட்ரெஸ்ஸோட
அவ இடுப்பு இருக்கே ஷார்ப்பு. அப்புறம் அது இருக்கே, எது? அது டீடைல்ஸ்லாம் கேட்காத. டேய் என்னடா பண்ற? பாக்குறதுக்கு ஒரு கண்ணு, நினைச்சு பாக்குறதுக்கு ஒரு கண்ணு. சரி ஏதோ ஒண்ணு. ஆனா அவகிட்ட நான் எப்படியாவது ஃப்ரெண்ட் ஆகணும்டா. ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்னு வச்சுக்க. நானும் கூட. ம் பார்ட்டி கொடு மச்சி. சாதாரண பார்ட்டிலாம் இல்லடா. உனக்கு எப்படிப்பட்ட பார்ட்டி கொடுக்க போறேன்னு பார்க்க தானே போற. அப்புறம் அந்த பேங்க் ஆபீசர் பொண்டாட்டி என்ன பண்ண போற? அது வயசாய் போன கிளவிடா. ஆனா இவ ஸ்வீட் பான் மேல வச்ச செர்ரி பழம்டா. 1 month தான். ஒரே மாசத்துல அவளை என் பின்னாடி சுத்த வைக்கிறேன். சேலஞ்ச். ஓ ராகவா மருகேலரா ஓ ராகவா மருகேல சராச்சர ரூப பராத்பர சூர்ய சுதாகர லோச்சனா மருகேலரா ஓ ராகவா. கல்யாணி. ஓ கல்யாணி, உனக்கு ஒரு குட் நியூஸ். அம்மாடியோ ஆசைய பாரு. ஒரு நல்ல gift கொடுத்தினா என்னன்னு சொல்றேன். அப்படி என்ன குட் நியூஸ்? மியூசிக் டீச்சரா உனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு. ரியலி? I'm so happy. I'm so happy கிருஷ்ணா. ஏதோ உனக்கு ₹1,00,000 சம்பளம் வந்த மாதிரி இவ்வளவு சந்தோஷமா இருக்க. பணத்துக்காக இல்ல கிருஷ்ணா, பேஷன். சங்கீதம் என் உயிர். 10 குழந்தைங்களுக்கு சங்கீதம் சொல்லித்தர சந்தோஷம் இருக்கே. ஓ மை காட், I'm so happy. குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? வாட்டர் பாட்டில் கடையிலே கிடைக்கும். நீ பாட்டுக்கு இப்படி உள்ள வர? கல்யாணி ப்ளீஸ். இன்னைக்குதான் அவரு நம்ம பக்கத்து போர்ஷனுக்கு வாடகைக்கு வந்திருக்காரு. வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போய் கொடு. வெல்கம், வாங்க. நீங்க அங்க மட்டும் ஏன் அவ்வளோ சீரியஸா இருந்தீங்க? அங்க கூட அவர் இருந்தாரு இல்ல, அதுக்குதான். நான் இங்க வாடகைக்கு வந்ததே உங்களுக்காக தான், தெரியுமா? எனக்கு செக்ஸியா இருக்கிற குடும்ப பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்டூல் எங்களோடது, நான் எடுத்துக்கிறேன். உன்னோட பேக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வாட்? உங்களோட பேக்யார்டு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வழியா போலாமா? தாராளமா. யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஆனா நீங்க தான் டோரை லாக் பண்ணி வச்சிருக்கீங்களே. திறந்தா நானும் வந்து பார்க்க போறேன். நான் என்னோட பக்கம் ஓபன் பண்றேன், நீங்க உங்க பக்கம் ஓபன் பண்ணுங்க. உண்மையாவா? ட்ரை பண்ணுங்க. Thank you, 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 thank you. இது எங்களோடது. உங்க பேக் ரொம்ப நல்லா இருக்கு.
என் புருஷன் போலீஸ் ஆபீசர். உன்ன மாதிரி கிரிமினல்ஸோட பேக்ல நல்லா பேண்ட் வாசிப்பாரு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எப்படிதான் ரூம் தராங்களோ. அவனுக்கு எதுக்கு ரூம் வாடகைக்கு கொடுத்த? அவனுக்கு ரூம் எதுக்கு வாடகைக்கு கொடுத்தேன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஏன் என்ன? அதுக்கு தானே நாம வெளியே டூலெட் போர்டு வச்சிருந்தோம். ஆனா வாடகைக்கு வர ஆளு எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்படின்னா வாடகைக்கு விடுறதுக்கு முன்னாடி சிபிஎஸ்இ ஐடியை வச்சு என்கொயரி பண்ணணும்னு சொல்றியா என்ன? அந்த ஆள் எனக்கு பிடிக்கல. ஏன் அப்படி பேசுற கல்யாணி? அவர் நம்மளுடைய நெய்பர். விரோதியா இருந்தாலும் அன்பை காட்டணும்னு சொல்லி மகாத்மா காந்தியே சொல்லியிருக்காரு. பைத்தியக்கார மாதிரி வேஷம் போடுறவன சாவடிக்க சொன்னாங்க இந்திரா காந்தி. வாட்? பைத்தியக்கார வேஷம் போட்டு பாகிஸ்தான் இடுப்பெலும்பு ஒடிச்சு பங்களாதேஷ விடுதலை பண்ணாங்கல்ல. பக்கத்து நாட்டுக்கும் நம்ம பக்கத்து வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவ்வளவுதான். அதான் ஏன்னு கேட்டேன். எனக்கு தெரியாது. காரணம் இல்லனா எப்படி? தெரியாதுன்னு சொன்னா புரிஞ்சுக்க வேண்டியதானே. அதான் என்ன அர்த்தம்னு கேட்டேன். He smells rotten. What? Yes, he smells like a rotten egg. கல்யாணி, அவன் இருக்கிறது பக்கத்து வீட்ல, உனக்கு பக்கத்துல இல்லல? என்ன சொன்ன? பின்ன he smells rotten என்ன? அவன் என்னமோ உன் பக்கத்துல இருக்கிற மாதிரி பேசுற? நீ எவ்வளவு கேவலமா பேசுறன்னு தெரியுதா உனக்கு? இங்க பாரு கல்யாணி, உன் மனசுல சந்தனத்தை நினைச்சுக்கிட்டீங்கன்னா சந்தன வாசனை தான் வரும். வேற எந்த ஒரு வாசனையும் வராது. அப்படியா? அப்ப மனசுல வேப்ப மரத்தை விதைச்சுக்கோங்க, எந்த பூச்சியும் வராது. எவ்வளவு ஸ்டூபிடா பேசிட்டு இருக்கன்னு உனக்கே புரியுதா? பொண்டாட்டி மனசு கூட புரிஞ்சுக்காத அளவு ஸ்டூபிட் ஒன்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன சொன்ன? பொண்டாட்டி மனசு புரிஞ்சுக்காத அளவு ஸ்டூபிட் ஒன்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. அப்பா அப்பா, யுனிவர்சிட்டில இருந்து லெட்டர். எங்க எங்க எங்க? டாப் ரேங்க் வந்திருக்கேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. மிடில் கிளாஸ் பேக்கரி ஓனரோட பொண்ணு. நீ பார்த்ததையெல்லாம் சொல்லி பணம் சம்பாதிச்ச. அது மட்டும் இல்லாம நல்லா படிச்சு கிளாஸ்லயே ஃபர்ஸ்டா வந்த. ஆனா இப்போ ஐஐடி டாப் ரேங்கர். இதுக்கு மேல இந்த அப்பாவுக்கு வேற என்னமா வேணும்? அதெல்லாம் இல்லப்பா, நான் தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எந்த குடும்பத்துல பிறந்தேன்னு கூட தெரியாது. ஆனா நீங்க எடுத்து வளர்த்தீங்க. என் பேரை கூட மாத்தல. இந்த ஏரியால இருக்கவங்க யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் நீங்க கேட்டுக்கவே இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா? இது வரைக்கும் நீங்க என்ன ஒரு வார்த்தை கூட கேட்டதே இல்ல, திட்டுனது கூட இல்ல, என்னை தொட்டு அடிச்சது இல்ல, ஏன் என்ன மிரட்டினது கூட இல்ல. எந்த பொண்ணுக்காவது இவ்ளோ அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்குமாப்பா? 14 வயசுல என்ன படிக்கணும்னு அப்பா தான் சொல்லுவாங்க. 25 வயசுல என்ன பண்ணணும்னு புருஷன் சொல்லுவாங்க. 40 வயசுக்கு மேல நீ எல்லாம் பழைய காலத்து ஆளுமான்னு பையன் சொல்லுவான். 60 வயசுக்கு மேல உனக்கு எதுக்கு பாட்டி இதெல்லாம்னு பேரன் கிண்டல் பண்ணுவான். அப்படியெல்லாம் இருக்கிறப்போ நான் என்ன ஆசைப்பட்டாலும் நீங்க அதை மதிச்சீங்க. என்ன ஒரு மகளா மட்டும் பார்க்காம ஒரு மனுஷியா பாத்தீங்க. No girl in this world would love her father more like I do, Daddy. மாஜான் என்னம்மா பண்ணிட்டு இருக்கா? சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆஹா. அது கூடவே சேர்ந்து பாட்டும் பாடிக்கிட்டு இருக்கா. அப்படியா? దొరకునా ఇటువంటి సేవా నీ పదరాజీవముల చేరు నిర్వాణ సోపానమధిరోహణము సేయుత్రోవ దొరకునా ఇటువంటి సేవా నిరిగా రిగా మాగరి ససని పప మారిగా సని సగ పవప నితరి సాంజ. இது கல்யாணி ராகம் தானே? ஆ. கிருஷ்ணார்பணம். யா அல்லாஹு அக்பர். அப்பாஜான் ஃபோன், அப்பாஜான் ஃபோன், அப்பாஜான் ஃபோன், அப்பாஜான் ஃபோன். என்னாச்சுப்பா? இப்பதான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. டெரரிஸ்டுங்க ஏதோ குண்டு வெடிப்புக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்கம்மா.
तबीयत कैसी है? ईश बीमार है। मेडिसिन चाहिए? ये हमारा जगत का मकसद। उस्मान खान, हाँ जी। जरा गौर से सुनो। तुम्हारा सामने जो है टेम्पल है ना, गलियाक मेरा मेला छीनने वाला है। ये जो मिर्चल है ना, क्या करना है मालूम? யாருக்கு ஃபோன் பண்றீங்கப்பா? हेलो, कमिश्नर हियर। மேரா பாரத் மகான். जगन्नम आतंकवादी। ஊருக்கு வெளியே இருக்கிற கோயில்ல, அதாவது லட்சுமி கணபதி கோயில்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கோயில்ல பாம்பு வைக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை தடுக்கணும்னா கோடு வேர்டு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பாம் எங்க வச்சிருக்கீங்க? பாம் எங்கடா வச்சிருக்கீங்க? கோட் வேர்டு என்ன? கோட் வேர்டு என்னன்னு கேட்டேன். मालूम नहीं, मालूम नहीं। யாரு முதல்ல சொல்றீங்களோ அவனை உயிரோட விட்டுருவேன். நல்லா யோசிச்சுக்கோங்க, இல்லைன்னா எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு போயிடுவேன். मालूम नहीं। நீ எப்படி சொல்றியா இல்ல செத்து போறியா? तबीयत कैसा है? तेज बीमार है, मेडिसिन चाहिए। ये है ना हमारा जिहाद का मकसद। தேங்க் யூ. இவ்வளவு நாளா நீ மதத்துக்காக ஜனங்களை கொண்டுகிட்டு இருந்த, இப்ப அதே ஜனங்களுக்காக நீ சாக.
नबीयत कैसी है? ईश में महारग है मेडिसिन चाहिए? यही ना हमारा जिगत का मकसद। ஒரு போலீஸ் இன்ஃபார்மருடைய உதவியோட தமிழ்நாட்டுல நடக்க இருந்த ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட்டை நம்ம தடுத்திருக்கோம். இனிமே நம்ம டியூட்டி இதை விட பெருசா இருக்க போகுது. நம்ம நாட்டோட மோஸ்ட் வாண்டட் டெரரிஸ்ட இப்ப நம்ம பிடிக்கணும். யூ கேன் சே ஹீ இஸ் இந்தியாஸ் ஒசாமா லின் சுடான். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேரு. மிஸ்ராடின், ஓரஃப், நாசியா குல்ஜெட். அது ரெண்டத்தையும் சேர்த்து நாம அவனுக்கு வச்ச கோட்வேர்டு மின்னாகு. இந்த டெரரிஸ்ட் மிஸ்ராடின் அவன் எப்படி இருப்பான்னு யாருக்கும் தெரியாது. அவனுடைய ஒரு போட்டோ கூட நமக்கு கிடைக்கல. ஒரு நாள் POK காஷ்மீர்ல இருந்தா மறுநாள் இந்த மிஸ்ராடின் கன்னியாகுமரியில போய் இருப்பான். எந்த நேரம் எங்க இருப்பான்னு யாருக்கும் தெரியாது. அவனோட போனை டேப் பண்ணி அவங்களோட லொகேஷனை ட்ரேஸ் பண்ணலாமா? முடியாது. சுமார் 100 போனாவது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். 15 நாளைக்கு ஒரு தடவை போனை மாத்திட்டே இருக்கான். இவனை பிடிக்கக்கூடிய பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்கறேன். நம்ம போலீஸ் இன்ஃபார்மருடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அவர் அந்த பக்கத்துல இருந்து மேரா பாரத் மகான்னு சொல்லுவாரு. நீங்க ஜெகன்னம் ஆதக்வாதின்னு சொல்லணும். இதான் நம்ம கோட்வேர்டு. எனி டவுட்ஸ்? எஸ் ப்ளீஸ். ஜெகனம்னா நரகம். ஜெகனம் ஆதக்வாதின்னா தீய சக்திகளுக்கு அந்த நரகம்தான் அடைக்கலாம். ஓகே கைஸ், அட் எனி காஸ்ட் ஐ வாண்ட் தட் நொட்டோரியஸ் மேன் டெட் ஆர் அலைவ். ஓகே? எஸ் சார். நாம இந்த ஆபரேஷனை இன்னைக்கே ஆரம்பிக்கிறோம். மேரா பாரத் மகான். ஜெகன்னம் ஆதக்வாதி, நீங்க கொடுத்த தகவல் மூலமா பிச்சைக்காரன் வேஷத்துல இருந்த அந்த டெரரிஸ்டை நாங்க கொன்னுட்டோம். தேங்க்ஸ் ஃபார் ஜெனியூன் இன்ஃபர்மேஷன். இன்னியோட உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ட்ரைனிங் முடிஞ்சது. இப்போ நம்மளோட விங் கமாண்டர் மிஸ்ராதீன் பாய் உங்க எல்லாரையும் பிராக்டிக்கலா செக் பண்ண போறாரு. சுதந்திரத்துக்காக போராடுறவனுக்கு வேண்டிய முதல் தகுதி என்ன தெரியுமா?
பயம் இல்லாம இருக்கிறது. ஜிஹாத்ல எப்பவுமே கருணைக்கு இடமே கிடையாது. உங்க முன்னாடி இருக்கிறவங்க நம்ம கொள்கைக்கு எதிரிங்க. உங்க ஆயுதத்தை தூக்கி பிடிங்க. இவங்க எல்லாரும் நம்ம கொள்கைக்கு விரோதிங்க. இவங்க யாருக்கும் பூமியில வாழ்ற தகுதியே இல்ல. இவங்க எல்லாரோட கழுத்தையும் அறுத்து போடுங்க. शुरू करो. क्या देख रहे हो? काटो. काटो. ஜிஹாத்னா மதத்துக்காக சாகிறதில்ல, எதிரிகளை சாகடிக்கிறது. ஜிஹாத் ஜிந்தாபாத், ஜிஹாத் ஜிந்தாபாத். ஜீசஸ் மேரி ஸ்கூல் டீச்சர் இவன். நேத்து தான் காலை கட் பண்ணும். போலீஸ் இன்ஃபார்மரோட அட்ரஸ் இவன் சொல்ல மாட்டாங்க. இர்ஃபான் ஹுசைன், சொல்லுங்க பாய். நம்ம ரூல்ஸ் படி இங்கிருந்து சரியா 6 இன்ச். அப்படின்னா நீ இங்க தானே கட் பண்ணிருக்கணும். ஆமா பாய். அப்புறம் எதுக்கு இவ்வளவு தள்ளி கட் பண்ணிருக்கீங்க? இல்ல, ஒரு 3 இன்ச் தானே. ரம்பத்தை எடுத்துட்டு வர சொன்ன. Punishment of covert operation. சலாம் வலைக்கும் சலாம். क्या हुआ? இத பாருங்க, பாருங்க. கர்நாடகா 2, ஹுப்ளி 3, வடசென்னை 5. ஒரு வாரத்துல 10 ஜிஹாதுங்க மாட்டிக்கிட்டாங்க. அதுல 4 பேரை கொன்னுட்டாங்க. தமிழ்நாட்டுல யாரோ ஒரு இன்ஃபார்மர் போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல என் பால்ய நண்பன் கஃபர் கான் இருக்கான். நான் போய் அவன் வீட்டுல 4 நாளைக்கு தங்கி அந்த துரோகி இன்ஃபார்மரை பிடிக்க போறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம். வாப்பா வா, போலாம் வா. அடடே, நின்னு மாறவே இல்லையா? நீங்களும் மாறல. ஆனா தமிழ்நாடு மட்டும் மாறி போச்சு. சரி, காஷ்மீர் எப்படி இருக்கு? கொசு தொல்லை. காஷ்மீரா? எல்லாம் சுடுகாடா மாறிடுச்சு. வாப்பா வா, உள்ள வா. யாரு வந்திருக்கான்னு பாரு. என் சின்ன வயசு ஃப்ரெண்டு ரியாஸ்கான் பாய். அம்மா கல்யாணியே, இங்க வா. யாரு வந்திருக்கான்னு பாரு. ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரி. நமஸ்தே அங்கிள். என் பொண்ணு கொஞ்ச நேரம் கூட அமைதியாவே இருக்க மாட்டா. பாட்டு பாடிக்கிட்டே இருப்பா. இப்ப நீ பாடின பாட்டு தமிழ் தானே? நை பேட்டா, எல்லாருக்கும் புரியுற பாட்டா பாடு. சாரே ஜஹா சே அச்சா. நை 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 நை, ஓ நக்கோ. வேற ஏதாவது ரைம் பாடு. ரைம்ஸா? இந்த வயசுலயா? ஓகே. ஜானி ஜானி எஸ் பாப்பா. நை 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 நை.
இப்போ இந்த பாட்டு அங்க மாறி போயிடுச்சு பேட்டா. இப்போ எல்லாரும் அங்க பாடுறது என்ன தெரியுமா? ஜானி ஜானி எஸ் பப்பா, கில்லிங் பீப்புள் எஸ் பப்பா, यही है ना हमारे मशर भी. ओपन योर गन, टम टम टम. आई एम सॉरी बेटा. क्या पढ़ रहे हो? IIT. IIT. गुड. அப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்க? எங்க ஃபேக்டரியை இந்த நாட்டிலே நம்பர் 1 மாத்தி காட்டணும். பாரத தேசத்துல இதுவரைக்கும் எந்த ஒரு முஸ்லிமும் நம்பர் 1 ஆனதில்ல பேட்டா. சந்தர்ப்பம் சரியா அமைஞ்சா வெற்றி நமக்காக காத்துட்டு இருக்கோம் அங்கிள். ஆசை மட்டும் தவறா இருந்தா ஒரு சின்ன ஆபத்து கூட ஹார்ட் அட்டாக் தரும் அங்கிள். சிப்லா பார்மசூட்டிகல்ஸ் யூசப் ஹமீத், பத்மபூஷன், முஸ்லிம். பிரஸ்டீஜ் மேனேஜிங் டைரக்டர் இர்ஃபான் ரசாக் ஆசித், $5 மில்லியன். இந்தியாஸ் நம்பர் 1 கம்பெனி விப்ரோஸ் சேர்மன் அசீம் பிரேம்ஜி பாகிஸ்தான்ல பிறந்து இந்தியால செட்டில் ஆயிருக்காரு. அங்கிள், பாகிஸ்தான்ல இருக்கிற கோடீஸ்வரங்கள்ல ஒரு இந்தியன் பேரையாவது சொல்ல முடியுமா? இங்க இருக்கிற 10 முஸ்லிம்ஸ்க்கு இந்தியா பாரத் ரத்னா கொடுத்திருக்கு. ஒரு இந்தியனுக்காவது பாகிஸ்தான் சித்தாரே பாகிஸ்தான் விருது கொடுத்திருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க? அவங்க சந்தோஷமா இருக்கும்போது விளையாடின விளையாட்டு. அவர் கொடி ஏத்துவாரு, எங்க பொண்ணு சல்யூட் பண்ணும். இன்னைக்கு பாய் ஒரு இன்ஃபர்மேஷன் கரெக்டா? எனக்கு வந்த நியூஸ் கரெக்ட் இல்ல வந்துட்டாரு. जिगात अल जिगात, इल्फान वुसे. जिगात अल जिगात, मोहम्मद अल्ताफ. अमीन दादा. मुस्तादिन भाई, जिहादी जिहाद. भाई इसको जरा देखो. मालूम है ஹுப்ளில நம்ம 3 ஜிஹாத்துங்களை கொன்னுட்டாங்கங்கிற நியூஸ படிச்சுட்டு தான் நான் இங்க வந்தேன். அப்புறம் முந்தா நேத்து தாவன்கிரியில நம்ம ஆளுங்க 3 பேரை சீக்கிரட்டா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா லெப்டினன்ட் சார், இந்த விஷயங்க யாருக்குமே தெரியாது. நான் மேஜர் சாருக்கு போன் நாய் 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 நாய். என்ன ஆனாலும் சரி, எந்த விஷயமானாலும் சரி, எனக்கா இருக்கட்டும் மேஜருக்கா இருக்கட்டும் போனே பண்ணாதீங்க. போலீஸ்காரங்க நம்ம எல்லாரோட போனையும் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. माफ करो मिस्टर आदिन भाई. என்னை 10 நாள்ல நம்ம 10 ஜிகாதுங்களை கொன்னு இருக்காங்கன்னா இங்க போலீஸுக்கு போட்டு கொடுக்கற நாய்ங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஆதங்கவாதி? அவங்க நம்மள நரக ராட்சசர்கள்னு சொல்றாங்கல்ல, அதனாலதான் நான் அவங்களுக்கு இந்த மாதிரி பேர் வச்சிருக்கேன். ஜிஹாத்துக்கு எதிரா இந்த ஊர்லயே போலீஸுக்கு ஒரு இன்ஃபார்மர் இருக்கான். அப்படி இல்லனா ஒரே மாசத்துல இவ்வளவு பேரை கொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஹாய், ஒரே ஒரு மாசம் எங்களுக்கு டைம் கொடுங்க. அவன் எங்க இருந்தாலும் தேடி அவனை கொன்னுடுறோம். இல்ல 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 இல்ல, கொல்லக்கூடாது. அவன் பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அவனை உயிரோட புடிச்சு அவன் தோட்ட வரைக்கும் கட் பண்ணி அவங்கிட்ட இருந்து எல்லா இன்ஃபார்மரோட அட்ரஸையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க மொத்த நெட்வொர்க்கையும் நாசம் பண்ணிடணும். ஹுதாஃபிஸ். அங்கிள், எங்க அப்பா இன்னைக்கு பசங்களுக்காக சர்வமொத்த சுருத்பாவ சம்பவேசத்தை ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஹிந்து அப்புறம் முஸ்லிம் குருமார்கள் எல்லாருமே வராங்க. எதுக்கு? ஏன்னா சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு மத்த ரிலீஜன்ஸ பத்தி சொன்னா அவங்களுக்குள்ள வேற்றுமையோட குணம் இருக்காதுல்ல. வரேம்மா. அப்பாஜான் ஃபோன், அப்பாஜான் ஃபோன், அப்பாஜான் ஃபோன். जगन्नाथ अकवादी.
ஜஹன்னம் மாதக்வாதி. அப்படின்னா கவர் கான் தான். அப்பாஜான் ஃபோன், அப்பாஜான் ஃபோன், அப்பாஜான் ஃபோன். 1 minute. ஏங்க நான் தெரியாம தான் கேட்குறேன், இவ்வளோ பெரிய விஷயம் குழந்தைகளால் புரிஞ்சுக்க முடியுமா? முஸ்ராதீன் பாய், ஆவ் ஆவ். என் சின்ன வயசு நண்பன் முஜ்ராதீன் காஷ்மீர்ல செட்டில் ஆயிருக்கான். சலாம் அலைக்கும். சர்வசம்பத் சம்யக்த ஆயுஷ்மான் பவ. இவன் கூட என்கிட்ட இதே விஷயத்தை தான் கேட்டான். சின்ன பசங்களுக்கு மதம் புரியுமான்னு. அந்த பிஞ்சு நெஞ்சங்கள்ல விதைய விதைச்சோம்னா காலாகாலத்துல அதுவே மரமா வளர்ந்து நின்னுட்டு போகுது. என்ன சொல்ற பாய்? போட்ட விதைங்க முளைக்கணும்னா முதல்ல பூமி நல்லா இருக்கணும். பூமி வயிறு எரிஞ்சிட்டு இருக்கும் போது விதை எப்படி முளைக்கும்? முளைச்சு மரமா வளரணும்னா அதுக்கு தண்ணி ஊத்தணும். பாம் வெடிக்கிற சத்தத்துல தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். நீங்க காஷ்மீரை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா. அங்க அந்த டெரரிஸ்ட் குரூப் எல்லாம் இருக்காங்களே, அவங்கள விரட்டி விட்டுட்டோனாலே அங்க ரத்தக்கரையே இருக்காது, அமிர்தம் தான் ஓடும். மதங்கிற வார்த்தை மத்துங்கிற சமஸ்கிருத சொல்லேருந்து வந்தது. மத்துனா ஏன் இஷ்டம்னு அர்த்தம். அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை கும்பிடுறது தான் மதத்தோட தாத்பரியமே. இந்த சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாத டெரரிஸ்டுங்க ஜிஹாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்டுக்கு அப்புறம் உங்க அப்பா என்ன ஆனார்னு யாருக்குமே தெரியாதுமா. டெரரிஸ்ட் கூட சேர்ந்து பாகிஸ்தானுக்கு ஓடி போயிட்டார்னு சில பேர் சொல்றாங்க. அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாம உங்க அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஏதாவது ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோமா. உங்க அப்பா எங்க இருந்தாலும் சந்தோஷப்படுவாரு. நீங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றீங்க? இப்ப எங்கேயும் இல்ல பிரதர். சஸ்பெண்ட் ஆகி 1 வருஷம் ஆகுது. சஸ்பெண்டா? எதுக்கு? லிசன் மேன், எல்லா மனுஷனுக்கும் ஒரு டார்கெட் இருக்கணும். என்னுடைய டார்கெட் என்ன தெரியுமா? 3 வருஷம் கழிச்சு ஜெயிக்க போற மிஸ் இந்தியா கூட 3 ராத்திரி லண்டன்ல அவ கூட இருக்கணுங்கிறது தான் என்னுடைய டார்கெட். அதுக்கு பணம் வேணும். அதுக்காக தான் 4 சூப்பர் ஹிட் சீரியல்ல பிளான் பண்ணியிருக்கேன். என் மொத சீரியல் பேரு உன் புருஷன் தான் என் புருஷன். என்னோட 2வது சீரியல் பேரு உனக்கும் எனக்கும் ஒரே புருஷன். அதுக்கப்புறம் உன் பழைய புருஷன் தான் எனக்கு புது புருஷன். ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரே புருஷன் 2 கட்டுல. சீரியல்ஸ் எடுக்கிறதுக்கு பணம் வேணும்ல, லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சேன். லஞ்சம் வாங்கி பழக்கமும் இல்ல. சஸ்பெண்ட் ஆன. அப்ப இப்ப என்ன பண்றீங்க? பிரைவேட் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். యమునా తీర సమీపంలో సంధ్యాగాత సమీరంలో అర్థనిమీలిత కన్నులతో ఎదురు చూతున్నోయి కృష్ణ
கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் எதுக்கு? அதான் வேலை கிடைச்சிருச்சுல்ல. தேங்க்ஸ். அப்போ எனக்கு பார்ட்டி. பார்ட்டியா? எனக்கு உண்மையிலேயே உன்னை ரொம்ப பிடிக்கும். மை மைண்ட் மை பாடி லவ்ஸ் யூ. என்ன படிக்கிற நீ? இன்ஜினியரிங் ஃபைனல் இயர். முதல்ல உன் யூனிவர்சிட்டியை பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இங்கிலீஷை கத்துக்கோ. முதல்ல உன்னோட புருஷனை பத்தி நீ ஒழுங்கா தெரிஞ்சுக்கோ. ஒரு லூசு ஜோக்கர். மிஸ் இந்தியாவோட ஒரு 3 ராத்திரி ஸ்டே பண்ணணுங்கிறதுக்காக டிவி சீரியல் எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு பெரிய பஃபூன். நீ நினைக்கிற மாதிரி உன்னோட புருஷன் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர்லாம் இல்ல. லஞ்சம் வாங்கிட்டு சஸ்பெண்ட் ஆயிருக்கிற ஒரு கிரிமினல். இந்த விஷயத்துல நான் அரசாங்கத்துக்கு எழுதி அனுப்பிச்சேன்னு வச்சுக்க, உன்னோட வேலை கோவிந்தா தான். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். எதுக்குன்னு தெரியுமா? எனக்கு நீ வேணும், உன்னோட முத்தம் வேணும். உனக்கு இடது கண்ணம் பிடிக்குமா வலது கண்ணம் பிடிக்குமா? முத்தம் கொடுக்கவா? செருப்பால அடிக்கிறதுக்கு. என் புருஷன் சஸ்பெண்ட் ஆன விஷயம் எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் இந்த வேலை இருக்குல்ல, ஐ கேர் a pin for it. உன்னெல்லாம் அசிங்கமா திட்ட முடியும். ஆனா அப்படி திட்டுறதே ஒரு பொண்ணுக்கு அசிங்கம்னு நினைக்கிறேன். என்ன புள்ள வாந்தியா? இல்லடா, உன்னை பார்க்க அசிங்கத்திலே வாமிட்டிங் ஃபீலிங். கெட் அவுட். உன் பிரின்சிபால் உனக்கு கவுன்சிலிங் கொடுக்க சொல்லியிருக்காருப்பா. சரி, வாட்ஸ் அ ப்ராப்ளம்? எக்ஸ்பிரஷன்லெஸ்னஸ். வாட் அப்படின்னா? நான் பொண்ணுங்களுக்கு ஐ லவ் யூவும் ஐ கில் யூவும் ஒரே மாதிரி சொல்லுவேன். அதான் என்னோட ப்ராப்ளம். சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் தான். நோ ப்ராப்ளம். வேற என்ன இருக்கு? ரிவர்ஸ் எக்ஸ்பிரஷன். அப்படின்னா? ஒரு மனுஷனை கொல்லணும்னு நினைக்கிறப்ப அவன் மேல யாருக்கா இருந்தாலும் கோவம், வெறுப்பு, ஃப்ரஸ்ட்ரேஷனுங்கிறது வரும். ஆனா என்னன்னு தெரியல, எனக்கு சிரிப்பு தான் வருது. எந்த பையனா இருந்தாலும் ஒரு பொண்ணு ஹோட்டலுக்கு வான்னு கூப்பிட்டா போகணும் தான் பார்ப்பான். ஆனா எனக்கு மட்டும் கொல்லணும் தான் தோணுது. என்ன? ஏன்னா எந்த பொண்ணும் பில்லு கட்டுறதில்ல. பில் வர டைமா பார்த்து ஃப்ரெஷ் ரூமுக்கு போயிடுறாங்க. உனக்கு ஏதாவது செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்கா என்ன? எனக்கு எதுவும் இல்ல, ஆனா என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருக்கு. இந்த உலகத்திலேயே உனக்கு பிடிச்ச இடம் எதுன்னு சொல்றியா? கோவில். யுவர் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. உங்களுக்கு ரொம்ப லாங் டைம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். நீ என் வீட்டுக்கு டீ சாப்பிட வரியா? We will start with your good relationship. உங்க வைஃப் புடவை கட்டிப்பாங்களா? கோவிலுக்கு போவாங்களா? There is something fundamental wrong with you. உனக்கு வேற என்ன அனுபவம் இருக்கு சொல்லு. என்னையும் உன் அப்பாவை நினைச்சு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுப்பா. வேற யாருக்கிட்டையும் இந்த மாதிரி பேசாத. என்ன எங்க அப்பன் தான் எனக்கு அப்பன். எனக்கு என் அம்மா மேல முழு நம்பிக்கை இருக்கு. இவ்ளோ பயம் இருக்கிற உனக்கு எதுக்கு டெலிவரி வீடியோவை சிஸ்டம்ல பாக்குற? அப்படின்னா இப்ப வரைக்கும் நான் கேட்டது வீடியோ வாய்ஸா? அப்ப வாழ்க்கை மொத்தம் கண்ணியாவே வாழணுமா? இவ்ளோ பெரிய உடம்பு வச்சிருக்கல, நீ எல்லாம் ஆம்பளை இல்லையா? இன்னும் 30 வருஷம் கூட வாழ வேண்டியது இருக்கு. இப்படி சும்மாவே படுத்துட்டு இருந்தா எப்படி? ஆயுர்வேதம் மருந்தெடு, இல்ல இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ. ஒரு சமயம் நல்லாவே இருந்தவன். ஏதோ போலீஸ் ட்ரெயினிங்ல ஆக்சிடென்ட் ஆனதுனால. அந்த விஷயம் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லணும்ல. அது இல்ல கல்யாணி. எதுவும் பேசாத. என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்ட. ஓகே, போயிட்டு வரேன். ராத்திரி ஒரு பார்ட்டி இருக்கு, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரியா?
பாய். பாய். ஹலோ பிரகாஷ், நம்ம இன்னைக்கு அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும். சாயந்தரம் சில்ட்ரன்ஸ் பார்க்க வந்துரு. மிஸ்டர் கிருஷ்ணா, எஸ் டாக்டர். உங்க ஒய்ஃப் கல்யாணி இப்பதான் வந்து போனாங்க. அவங்க உடம்புல ரத்தம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த டைம்ல அபார்ஷன் பண்றது ரொம்ப ரிஸ்கான விஷயம். என்ன கர்ப்பவாந்தியா? நீங்க உங்க ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணுங்க, அபார்ஷன் மட்டும் வேண்டாம். ஹலோ, அங்க பார்க்காத, இங்கே பாரு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பெட்ரூம்ல ஆம்பளை என்ன பண்ணுவான் சொல்லு? நீ வருவேன் தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 நிமிஷத்துல நீ இங்க இருந்து வெளியே போல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். அப்படியா? இந்த செல்போனை யூஸ் பண்ணிக்க. இதை வாங்கிட்டு டிவி சேனலுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லு, அவங்களும் கேட்பாங்க. வாழ்க்கை மொத்தம் கண்ணி பொண்ணாவே இருக்கணுமா? அவ்வளவு பெரிய உடம்ப மட்டும் வச்சிருக்க, ஆம்பளை இல்லையா நீ? இப்படி சும்மா படுத்துட்டு இருந்தா எப்படி? ஆயுர்வேத மருந்து எடுத்துக்கோ, இல்ல இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ. உங்க ஒய்ஃப் கல்யாணி இப்பதான் வந்து போனாங்க. அவங்க உடம்புல ரத்தம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த நேரத்துல அபார்ஷன் பண்றது ரொம்ப ஆபத்து. இந்த ரெக்கார்டிங்கை நான் கொண்டு போய் வெளியே எல்லாருக்கும் காமிச்சுன்னு வச்சுக்க, உன்னோட குடும்ப வாழ்க்கையே அபார்ஷன் ஆயிடும். உன்னை நான் கெஞ்சு கேக்குறேன், ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாத. ஏன்? நான் உன் பிரகாஷ் மாதிரி அழகா இல்லையா என்ன? எனக்கு கல்யாணமான பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். போ, எவனோ வந்திருக்கான் பாரு. Hi, darling. You are so fresh like a flower. என்ன பிரேக்ஃபாஸ்டா இல்ல ஃபுல் மீல்ஸா? ஓகே, லெட் மீ ஆல்சோ டேக் a bath. பிரேக்ஃபாஸ்ட். ஒரு நிமிஷம். ஐயோ, சாரி, நேற்று ராத்திரி நான் தான் அதை கீழே தூக்கி போட்டேன்னு நினைக்கிறேன். கீசர் ஆன் பண்ணியிருக்கல? எங்க போனா இவன்? இட்ஸ் எ ஷேம் ஆன் அவர் டிபார்ட்மெண்ட். பிளாஸ்ட் நடந்து 1 மாசம் ஆயிடுச்சு. 200 குழந்தைங்க செத்து போயிருக்காங்க. இப்ப வரைக்கும் கான் எங்க இருக்காரு, என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்காம போயிட்டோம். காஷ்மீருக்கு ஓடி போயிருப்பான்னு நினைக்கிறேன் சார். நோ, ஐ எம் சாரி. நாம இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்றாங்க சார், இப்படி நினைக்கிறோன்னு. இப்படி எல்லாம் பேசக்கூடாது. கான் ஒரு இன்ஃபார்மர் மட்டும் கிடையாது. இந்த தேசத்தை பொறுத்த வரைக்கும் அவரு கான் அப்துல் கஃபார்கர் மாதிரி நாம பெருமைப்படக்கூடிய ஒரு தேசபக்தர். எஸ் சார், நாங்களும் அதுதான் நினைச்சோம். சாரி சார். கானுக்கு இந்த நாட்டுல ஒரு ஸ்ட்ராங் நெட்வொர்க் இருக்கு. அவரு அன்னைக்கு ஏற்பாடு பண்ண அந்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு
போலீஸ் இன்ஃபார்மர் எல்லாரும் வருவாங்கன்னு அவங்க எல்லாரையும் ஒரே நேரத்துல கொல்லணும்னு டெரரிஸ்ட் ஆடிட்டோரியத்தை பிளாஸ்ட் பண்ணாங்க. கடைசியில கான் இல்ல. அப்படின்னா இன்ஃபார்மர்ஸுடைய அட்ரஸ தெரிஞ்சுக்கிறதுக்காக தீவிரவாதிங்க அவரை கடத்திட்டு போயிருக்காங்க. டெரரிஸ்டோட டார்ச்சர் பயங்கரமா இருக்கும் சார். அவர் பயத்துல ஏதாவது உண்மையை சொல்லிட்டாருன்னா அது ரொம்ப கஷ்டம் சார். நோ, கான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அதுக்கு முன்னாடி டெரரிஸ்டுடைய மொத்த பிளானையும் நாம தான் முறியடிக்கணும். ஜஸ்ட் வாட்ச் அண்ட் see. கல்யாணி, எனக்கு 1 மணிக்கு ஃப்ளைட், அதனால கிளம்புறேன். ஓகே, ஏதாவது தேவைன்னா பிரேம கையில. ஹாய். அவனுக்கு அங்க ஏதோ சின்ன வேலை இருக்கான், அதனால டாக்ஸி ஸ்டாண்ட்ல வரைக்கும் டிராப் பண்றேன்னு சொன்னான். உன்னுடைய ஃபோன் தான் ரிங் ஆகுது, மறந்துட்டியா என்ன? பரவாயில்ல, இருக்கட்டும் விடு. நான் இன்னொரு 10 நிமிஷத்துல திரும்ப வருவேன்ல. நீ ஏறு. ஓகே. இதை வாங்கிட்டு டிவி சேனலுக்கும் ஃபோன் பண்ணு, அவங்களும் கேட்பாங்க. உன்னோட குடும்ப வாழ்க்கையே அபார்ஷன் ஆயிடும். உன்னோட கேஸ் ஹிஸ்டரி அதுல இல்ல, இதுல இருக்கு. நான் ஒன்னும் போனை மறந்துட்டு போல, வேணும்னே தான் அங்க விட்டுட்டு போனேன். அந்த செல்லுக்கு கால் பண்ணது கூட நான் தான். அது ஏன்னு உனக்கு தெரியுமா? உன்னை இந்த ரூம்குள்ள வர வைக்கிறதுக்கு. உன் வீடை விட நம்ம 2 பேருக்கும் இந்த ரூம் ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாத. ஒரு வாட்டி ஒத்துக்கும், அதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே கரெக்டா டாக்ஸி ஏறும்போது தான் இன்னைக்கு ஃப்ளைட் டிலேன்னு மெசேஜ் வந்துச்சு. வீட்டுல கதவெல்லாமே திறந்திருக்கு, ஆனா கல்யாணி தான் காணோம். நீங்க அவளை ஏதாவது யாரது கம் அவுட். கல்யாணி, எவ்வளவு நாளா இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு? எவ்வளவு நாளா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு கேட்டேன். ஐயோ, எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. சரி, சம்பந்தமே இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆனா நீ போன அடுத்த நிமிஷமே இவ எதுக்காக என்னோட ரூம்குள்ள வரணும்? ஏய், இனிமே உங்க 2 பேரையும் நான் உயிரோட விட மாட்டேன். கிருஷ்ணா, விடு. விடு கிருஷ்ணா, விடு. வேண்டாம். ஐயோ, விடு. சொல்றத கேளு கிருஷ்ணா. ஐயோ, சொல்றத கேளு கிருஷ்ணா. நிறுத்து கிருஷ்ணா. ப்ளீஸ். ஐயோ, ஸ்டாப் இட். கிருஷ்ணா, நோ. சச்சின், நிறுத்துங்க. கிருஷ்ணா. ஐயோ. Please stop it! No!
ஏய் வாடி வா. மூவ். தப்பிச்சு எங்கடி போவ? என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியும் நினைக்கிறியா? என்ன ஒரு கொலைகாரனாக்கிட்டு நீ மட்டும் போயிடலாம் நினைக்கிறியா? நானா உன்னை கொலைகாரனாக்குன? நாங்க பாட்டுக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வீட்டுக்குள்ள நீ வந்திருக்க. உனக்காக வீடு முழுக்க நீ தேடி பார்த்த. ஆனா என்ன தப்பு சொல்ற? ஏன்டா இப்ப கத்திட்டு இருக்க? ஸ்டாப் இட். போலீஸ் இங்க வந்தாங்கன்னா நம்மள கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. இங்கே நம்மள ஷூட் பண்ணி கொன்னுடுவாங்க. இதை விட அதுதான் சரியா இருக்கும். அப்படியா? அவ செத்து போறியா? சாவடி. உன்னை இங்க சுட்டா உடனே செத்துருவ. இங்க சுட்டா 10 நிமிஷத்துல சாவ. இங்க சுட்டா 2 மணி நேரத்துல சாவ. இங்கேயோ இல்ல இங்கேயோ சுட்டா நீ 2 நாள் துடிச்சு துடிச்சு சாவ. சொல்லு, வருத்தப்பட்டுக்கிட்டே ரிஸ்க் எடுக்க போறியா இல்ல இங்கேயே உடனே சாவறியா? 3 2 1 0. போலீஸ்காரங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் இன்ட்ராகேட் பண்ணிட்டு இருக்காங்கடா. நீதான் அந்த போலீஸ் ஆஃபீஸரை கொன்னுட்டு அவர் பொண்டாட்டிய பிஸ்டல் வச்சு மிரட்டி நீதான் கூட்டிட்டு போறன்னு தெரிஞ்சிருச்சுடா. பிஸ்டலா? என்னடா சொல்ற? எல்லாம் தெரிஞ்சிருச்சா? ரத்தக்கரையில உன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க உன்னை தேடிட்டு இருக்காங்கடா. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கா? யாருதான் அந்த பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸா? ஆமா, போலீஸ்காரங்க உன்னை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. ஜாக்கிரதையா இரு. என்னாச்சு? ரூம்ல உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கான். உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பிரகாஷோட சேர்ந்து நீயே உன்னோட புருஷனை ஷூட் பண்ணிட்டான்னு போலீஸ்காரங்க நினைக்கிறாங்களாம். ஆனா நான் கொலை பண்ணலையே. அந்த விஷயம் எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். ஆனா போலீஸ்க்கு தெரியாதே. உன்னைதான் தேடிக்கிட்டு இருக்காங்களாம். ஷூட் அட் சைட் ஆர்டர் கூட கொடுத்துருக்காங்களாம். இப்ப என்ன பண்றது? நீ பிரச்சனை பண்ணாம இருந்தா, என் கூட சேர்ந்து இருந்தா நம்ம இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு நான் யோசிக்கிறேன். போகணும்னு தோணுச்சுன்னா போ. உன் வழி உன்னோடது, என் வழி என்னோடது. போ. முதல்ல இந்த செல்போன்ல இருந்து பேட்டரியை தூக்கி போடு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணா கூட போலீஸ் ஃபோனை ட்ராக் பண்ணுவாங்க. குட். நல்ல அறிவுள்ள பொண்ணு தான் நீ. உன்ன மாதிரி பொண்ணுங்க என் கூட இருந்தா இந்த ஸ்டேட்டை மட்டும் இல்ல நாட்டையே தாண்டி போயிடலாம். வா. உங்க அப்பா கூட நாட்டை விட்டு ஓடி போயிட்டாராமே, உண்மையா? உனக்கு யாரு சொன்னா? ஊரே பேசிக்குது. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பாகிஸ்தானுக்கு ஓடி போயிட்டாராமே. நோ, எங்க அப்பா நாட்டை காப்பாத்துறதுக்காக உயிரை விடுவாரே தவிர உயிருக்காக நாட்டை விட்டு ஓடி போக மாட்டாரு.
நம்ம கேம்பிங்க தான். என்ன ரொம்ப ஆழமா யோசிக்கிற? உனக்கு அப்பா இருக்காரா? இல்ல, எனக்கு 10 வயசு இருக்கும் போதே இறந்துட்டாரு. அப்போ நீ அழுதியா? பயங்கரமா அழுத. இப்போ என்னோட நிலைமையும் அதுதான். இன்னும் சொன்னா அதை விட கஷ்டமான கொடுமை. எங்க அப்பா உயிரோட இருக்காரா? அப்படி உயிரோட இருந்தா எங்க இருக்காரு? உனக்கு தெரியாது பிரேம், ஐ லவ் மை ஃபாதர் so much. யாரு கிட்னாப் பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரியல. அவரை என்னென்ன டார்ச்சர் பண்றாங்களோ தெரியல. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே உன்னோட வேதனை எனக்கு புரியுது. உங்க அப்பாவை உன்கிட்ட சேர்க்கறது என்னோட பொறுப்பு. நாளைக்கு காலையிலேயே உங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன். இவ்வளோ நாளா இந்த வித்தையெல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருந்த? உள்ளுக்குள்ளேதான். கல்யாணம் ஆனதுல இருந்து. எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? இந்த உலகத்திலேயே எல்லாத்த விட அப்பாவியான உயிரினம் பூனைன்னு சொல்லுவாங்க. எல்லாத்த விட ஸ்டூபிடான உயிரினத்தை கோழின்னு சொல்லுவாங்க. ஆனா நீ இது ரெண்டுத்துக்கும் பிறந்த முட்டாள் மாதிரி இருக்க. உங்க அப்பா கிட்ட நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுக்கே உன்னோட உடம்பையே கொடுத்துட்ட. நான் உன்னை இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்தது இதுக்கு தாண்டி பைத்தியக்காரி. கரெக்டா டிராப்ல விழுந்துட்ட. அப்படின்னா எங்க அப்பா எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியாதா? தெரியும். எங்க? சொர்க்கத்துல. நான் ஒரு அனாதை. கணவர் இறந்த துக்கத்துல இருக்கேன். இந்த நிலைமையில என்கிட்ட உன்னால என்ன அனுபவிக்க முடியும்? நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? இப்ப வரைக்கும் உன்கிட்ட சொல்லல, ஆனா இப்ப சொல்றேன் கேளு. உங்க அப்பா எங்க இருக்காருங்கிறது எனக்கு தெரியும். நிஜமாவா? உன்னை உங்க அப்பா கிட்ட சேர்த்து வைக்கதான் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன். ஓ மை காட், இது மட்டும் நிஜமா இருந்தா இதை தாண்டி எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். உங்க அப்பா மேல உனக்கு அவ்வளோ பாசமா? பாசம் இல்ல, உயிர். அவர் என்னோட அப்பான்றதால இல்ல, he's a true Indian to the core. உங்க அப்பாக்காக நீ எது வேணாலும் செய்வியா? என்ன வேணாலும் பண்ணுவேன். உங்க அப்பா எங்க இருக்காருன்னு சொன்னா உன்னை எனக்கு தருவியா? எனக்கு என்னோட அப்பாவை பார்த்தா போதும், நீ என்ன கேட்டாலும் தரேன். உங்க அப்பா கிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ என்ன ஏமாத்திட்டேனா? நான் நம்புற குரான் பகவத்கீதை மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். எனக்கு மனுஷங்க மேல நம்பிக்கையே இல்லை. எனக்கு அட்வான்ஸ் வேணும். ஐயோ, உனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னா விட்டுரு. இல்ல இல்ல இல்ல, தரேன். ஹலோ, ரொமான்ஸ்க்கு இது சரியான இடம் கிடையாது. வாங்க லாக்கப்புக்கு. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்கும், பிரைவசியும் இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம். டேய் எழுந்துற காலி பயல. கிளியரா சொல்லுமா, கொலைய அவன் பண்ணானா நீ பண்ணியா? இல்லனா
2 பேரும் கூட்டா சேர்ந்துதான் செஞ்சீங்களா? இந்த பாரு, செத்து போன உன் புருஷன் எங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன். ஒரு போலீஸ் அதிகாரியை கொன்னதை பார்த்து நாங்க சும்மா இருக்க மாட்டோம். அப்ரூவரா மாறிடு. உண்மையா சொல்லிட்டா உன்னை நாங்க விட்டுடுவோம். உண்மையா சொல்றியா இல்லையா? உன்னை உங்க அப்பா கிட்ட சேர்க்கறதுக்கு தான் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன். எங்க அப்பா எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? நைட்டு 12 மணிக்கு வருவேன். ஐ ஆம் சுப்ரீம் அத்தாரிட்டி ஃபார் திஸ் போலீஸ் ஸ்டேஷன். அந்த டைம்ல யாரும் இருக்க மாட்டாங்க. உன் லவ்வர் கண்ணு முன்னாடியே உன்னை அணுவா அனுபவிச்சு உங்க 2 பேரையும் ஷூட் பண்ணிடுவேன். என்கவுண்டர்னு ரிப்போர்ட் எழுதிடுவேன். உனக்கு 6 மணி நேரம் டைம் தரேன். நடுராத்திரி வரைக்கும் யோசிச்சுக்க. ஏய், உன்னை இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, வா. நீ என்னடா ஜோடி போட்டு வர்ற? அங்க என்ன சீனா பார்க்க போற? உட்காரடே. அவன் கூட வரலன்னா நானும் வரமாட்டேன். ஏய், இப்படி எல்லாம் கூப்பிட்டா நீ வரமாட்ட, வாடி. உண்மையா சொல்றியா இல்ல ட்ரெஸ் அவுத்து போடுறியா? என்ன விட. நீ என்ன கொலையே பண்ணாலும் நான் சொல்ல மாட்டேன். இந்த தேவதை உயிரை அவ்வளவு சீக்கிரம் எடுத்துருவானா? எடுக்க மாட்டேன். உன்னை நல்லா அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் உயிரை எடுப்பேன். என்ன பாக்குற? வா போலாம். ஃபாஸ்ட். பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. நல்ல வேலை காலியாச்சு. அதுல மட்டும் பெட்ரோல் இருந்திருந்தா உன் மேல ஊத்தி உன்னை எரிச்சிருப்பேன். எங்க அப்பா எங்கடா? ஏய், எழுந்துரு. எழுந்துடா டேய், எழுந்துரு. ஏய், உண்மைய சொல்லு. எங்க அப்பா எங்க இருக்காரு? உனக்கு நிஜமா தெரியுமா தெரியாதா? உண்மையா சொல்றியா இல்ல என்ன ஏமாத்திட்டு இருக்கியா? இன்ஜெக்ஷன் 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 இன்ஜெக்ஷன். சொல்லு, எங்க எங்க அப்பா? என்ன பண்ணுங்க, என்ன விட்டுருங்க, என்ன முடியல, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, விட்டுருங்க, விட்டுருங்க. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்பதான் வெளிச்சத்துக்கு வந்திருக்க. இருட்டு எப்படி இருக்கு? மறுபடியும் அந்த இருட்டு ரூமுக்குள்ள போக கூடாதுன்னா, ஏய் ஆவாஸ் கங்கரோ, மறுபடியும் வெளிச்சத்தை பார்க்கணும்னா சொல்லு. உனக்கு உதவி பண்ற அந்த போலீஸ் இன்ஃபார்மர் யாருன்னு சொல்லு. சொல்லு, யாரு? ஏய் முட்டா கிழவா, உன் பொண்டாட்டி தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டா. உன் பொண்ணு எவனோட ஓடி போயிட்டா. இதுக்கு மேல உனக்கு எதுக்குடா தேசபக்தி? அந்த தேசபக்தியை இதோட விட்டுடு. நம்ம மார்க்கத்துக்கு நீ உதவி செய். சாலா.
உன்னோட வாயை எப்படி திறக்க வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் அங்க பாரு. ஏற்கனவே கழட்டு பயணி. இந்த இம்சையில உன்னால் தாங்க முடியாது. உண்மை என்னன்னு சொல்லுடா. யா அல்லாஹு அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்ன திட்டுறியா? இல்லடா, அல்லாவோட கருணை உன் மேல இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன். குரானையே தெரியாதவனே, நீ மத்தவங்களை காப்பாத்த போறியா? இவனை தூக்கிட்டு போய் ரூம்ல அடைங்க. தூக்கிட்டு போங்க. பைக்ல பெட்ரோல் தீந்துருச்சு. எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க? நாட்டை விட்டு போக போறோமா இல்ல இந்த காட்டுக்குள்ளே பெர்மனண்டா இருந்து சாக போறோமா? எனக்குன்னு யாரும் இல்ல. அட்லீஸ்ட் உன் ஆளுங்களுக்காவது ஃபோன் பண்ணி பேசு. எனக்கு தெரிஞ்சவங்களும் யாரும் இல்ல. அப்ப எப்படி இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்க? காட்டுக்கு நடுவுல எவன்டா இப்படி பழம் தோண்டி வச்சிருக்கான்? ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றது? கைய கூட. நீயா? அவ தோஸ்த் பைட்டோ. விஷயம் என்னன்னு தெரிஞ்சதும் ஆச்சரியமா இருக்கா? நீ யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் ரொம்ப வேதனைப்படுறேன். என் சின்ன வயசு நண்பன் இப்படி மாறி போயிடுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நாடு முழுக்க ஒரே மதத்தை கொண்டு வரணும்னு நாங்க போராடுற போராட்டத்தை நீ அந்த மாதிரி நினைச்சீனா அது உன் தலையெழுத்து. நாடு முழுக்க ஒரே மதம் இருந்தா சண்டையே வராதா? வராது. அப்ப ஒரே மதம் இருக்கிற பக்கத்து நாட்டுல ஷியாக்களும் சன்னிகளும் எதுக்கு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க? லெபனான்ல ஹிஸ்புல்லா ஷியா சன்னின்னும் ஆப்கான்ல அல்கைதா ஷியா சன்னின்னும் எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க? மனுஷன் சந்தோஷமா வாழ்றதுக்கு தேவையானது மதம் கிடையாது, மனிதாபிமானம். மனிதாபிமானம் சாப்பாடு போடாது. அமெரிக்கால சாப்பாடு இருக்கு, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை. சோமாலியாவில் நேரம் இருக்கு, சாப்பிட்றதுக்கு சோறு இல்லை. ஆப்கான்ல மதம் இருக்கு, ஆனா அங்க அமைதி இல்லை. எல்லாம் இருக்கிற இந்த பாரத தேசத்தை ஏண்டா இந்த பாடுபடுத்துறீங்க? ஏய், உன் கைய கொஞ்சம் இப்படி நீட்டு. எதுக்கு? நீட்ரா சொல்றேன். பாத்தியா, பாசத்தோட நான் உனக்கு கை கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா நீ உன் சந்தேகத்தால கையை தொடுறதுக்கு பயப்படுற. இதே சந்தேகத்தை தான் உங்க பசங்க மனசுல ஊட்டி வளர்க்குறீங்க. எப்போ சர்ச்சில் கொண்டு வைப்பீங்களோ, எப்போ மசூதியை உடைச்சி போடுவீங்களோ, எப்போ கோயில்ல பாம் வச்சு தகர்க்க போறீங்களோ தெரியலையே. உன்னோட சொற்பொழிவை கேட்கறதுக்கு நான் உன்னை இங்க கூப்பிடல. விஷயத்த சொல்றேன் கேளு. உன்னோட மீட்டிங்க்கு இன்ஃபார்மர்ஸ் எல்லாரும் வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் மாஸ்டர் பிளான் பண்ணி நான் பாம் வச்சேன். ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. இன்ஃபார்மர்ஸுக்கு பதிலா குழந்தைங்க செத்துட்டாங்க. கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். உன்னோட எல்லா இன்ஃபார்மரோட அட்ரஸ சொல்லு, இல்லைன்னா மயக்க மருந்து கொடுக்காமையே அறுத்துருவேன். நீயே முடிவு பண்ணிக்க.
ஐயோ, இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த பள்ளத்துக்குள்ளேயே இருக்க போறேன்? யாராவது வந்து காப்பாத்துற வரைக்கும் நம்ம இங்கதான். இந்த காட்டுக்குள்ள யாரு வருவா? வேட்டைக்காரங்க வருவாங்க. நீ தானே சொன்ன வேட்டைக்காரங்க வருவாங்கன்னு. ஆனா அவங்க வந்து நம்மள காப்பாத்துவாங்கன்ற கேரண்டி எல்லாம் இல்ல. நம்மள சாவடிச்சிருவாங்க. நம்ம போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோன்ற சந்தேகத்திலே நம்மள சாவடிச்சிருவாங்க. அவங்க வர வரைக்கும் எல்லாம் கூட நம்ம உயிரோட இருக்க மாட்டோம். அவங்க வரத்துக்கு முன்னாடியே எந்த புலியோ சிம்மமோ வந்து நம்மள சாப்பிட்டுரும்னு நினைக்கிறேன். அப்ப ஏன் சும்மா உட்காந்து வேடிக்கை பாக்குற? ஏதாவது பண்ணு. என்ன செய்யணும்? என்ன செய்ய முடியும் என்னால? இந்த சிச்சுவேஷன்ல என்னால என்ன செய்ய முடியும்? என் புருஷனையும் சாகடிச்சிட்ட, எங்க அப்பாவை காட்டுன்னு என்ன இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்க. என்னால என்ன செய்ய முடியும்? என்னால என்ன செய்ய முடியும் சொல்லு. ஐயோ, என் சின்ன வயசு நண்பங்கிறதுனால உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். இன்ஃபார்மர்ஸோட அட்ரஸ சொல்லு, இல்லைன்னா நரக வேதனையை தான் நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும். சின்ன வயசு நண்பங்கிறதுனால நானும் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். மேரா பாரத் மகான்னு சொல்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ ஆபத்து போலீஸ் கிட்ட இருந்தோ மிருகங்க கிட்ட இருந்தோ இல்ல. இன்னும் 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. உனக்கு ட்ரக் இன்ஜெக்ஷன் தேவைப்படுது. இல்லனா ராத்திரிக்குள்ள நீ செத்து போயிடுவ. அதுவும் ரொம்ப கொடூரமான சாவு. முதல்ல தலை சுத்தம், அதுக்கப்புறம் டெலீரியமா ஃபீல் பண்ணுவ. டெலிரியம். எதனா பண்ணு. யாருக்காவது ஃபோன் பண்ணு. அதுவும் உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஃபோன் பண்ணாத. அந்த ஃபோன் எல்லாம் போலீஸ் ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க. அது கூட நம்மள இங்க இருந்து காப்பாத்தி சேஃபா தூரமா யார் கூட்டிட்டு போவாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணு. என்னால உன்னை இங்க விட்டுட்டு போக முடியும், ஆனா நான் இங்க இருக்கேன்ல. கடைசியா உன்னால என்ன பண்ண முடியும்னு நல்லா யோசி. Hi. Sit up. Sit up. Hey. ஹலோ ஹலோ ஹலோ. JBL. ஜூனியர் நீயா? JBL. பாஸ்வேர்டு எனக்கு ஞாபகம் இருக்கு ஜூனியர். எமர்ஜென்சியை தவிர வேற எதுக்கும் ஃபோன் பண்ணாதன்னு சொன்னல. நான் ஆபத்துல இருக்கேன், அதான் ஃபோன் பண்ண. ஆபத்துலையா? எங்க? முட்டுக்காடு காட்டுக்குள்ள. அங்க எதுக்காக போன? கொலை பண்ணிட்டு வரும்போது பள்ளத்துல விழுந்து. என்ன கொலை? ஒரு பொண்ணுக்காக. Jam the signals. Jam it. Jam it right now. எந்த பொண்ணு? என்னாச்சு? ஹலோ 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 ஜூனியர். அஷ்வாக். சொல்லுங்க பாய். அஷ்வாக், முட்டுக்காடு பக்கத்துல இருக்கிற காட்டுல இம்தியாஸ் ஆபத்துல இருக்கான். சீக்கிரமா அங்க போகணும். வண்டியை ரெடி பண்ண. அந்த சமீரையும் வர சொல்லு. சரிங்க பாய், நான் பாத்துக்கிறேன். ஆபத்துல இருக்கேன், அதான் ஃபோன் பண்ண. கொலை பண்ணிட்டு வரும்போது பள்ளத்துல விழுந்துட்டேன். ஒரு பொண்ணுக்காக. போலோனா, என்ன விஷயம்?
காஷ்மீர்ல இருக்கிற உங்களுக்கு இங்க நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாது. என்ன விஷயம்? என்ன விஷயம்? என்ன விஷயம்னு சொல்லு. இம்தியாஸ் காலேஜுக்கு போகிறது கிடையாது. நோட்டீஸ் கூட வந்துருச்சு. உங்க பையன் இப்ப போதை மருந்து கடுமையாயிட்டான். பிரின்சிபால் கவுன்சிலிங் கூட அவனை அனுப்பியிருக்காரு. ட்ரக்ஸ். ஆமா பாய், ஒரு பேங்க் ஆபீசரோட பொண்டாட்டி அவனுக்கு இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டுருக்கா. அவளோட புருஷன் கேம்புக்கு போனவன இவனை கூப்பிட்டு போதை மருந்து கடுமையாக்கிட்டா. 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இப்ப இம்தியாஸ் அவளோட சேர்ந்து போதைக்கு அடிமையா இருக்கான். பேட்டா, மதத்துக்காக தான் நான் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட வாரிசு நீதான் நம்ம மதத்தை காப்பாத்தணும். கொசாமா லின்சூடானா கௌரவம். நம்ம மதத்தை ஏத்துக்காத எல்லாரையும் நாசம் பண்ணணும். எத்தனை பேரை கொன்னாலும் சரி, எத்தனை லட்சம் பேர் செத்தாலும் சரி, நம்ம கொள்கையை காப்பாத்தணும். எனக்கு அப்புறம் நீதான் இந்த யுத்தத்தை நடத்தணும். ஜிஹாத், ஜிஹாத், ஜிஹாத். 1 மணி நேரத்துல வண்டி வந்துரும் பாய். நீ ஃபோன் பண்ண அவங்க வரத்துக்கு இங்க இன்னொரு 1 hour ஆகும்ல. Now I am relaxed. நீயும் உள்ள ஜம்ப் பண்ணி வந்துடு. காட்டுல கிடைச்சிருக்கு நல்ல சான்ஸ். இந்த பள்ளத்திலேயே பண்ணலாம் 1 மணி நேரம் ரொமான்ஸ். உன்னால அவ்வளோ நல்லா ரொமான்ஸ் பண்ண முடியுமா இம்தியாஸ் கான்? இம்தியாஸ்? எஸ் மிஸ்டர் இம்தியாஸ். என்னோட பேரு உனக்கு எப்படி தெரியும்? பிரபஞ்சத்திலே எல்லாத்த விட கொடூரமான பிராணி சிவப்பு கண்ணு ஹைனா. புத்தி இல்லாதது பண்ணி. உன்னை பார்த்தா அது 2த்துக்கும் பிறந்த மாதிரி இருக்க. நடந்த உண்மையெல்லாம் சொன்னா அதை தாங்குற சக்தி இருக்கா உனக்கு? சரி சொல்றேன் கேட்டுக்க. பிளாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் போலீஸ் இன்ட்ரோகேஷன் நடந்துச்சு. என்னையும் கூப்பிட்டாங்க. சோ உன்னுடைய டெரரிஸ்ட் ஃபாதர் பிளாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் எஸ்கேப் ஆயிட்டாரு இல்லையா? அப்படிதானே? எங்க அப்பா டெரரிஸ்ட் இல்ல சார், போலீஸ் இன்ஃபார்மர். போலீஸ் இன்ஃபார்மரா? மீட்டிங் நடக்கிறதுக்கு முத நாள் எங்க வீட்டுக்கு ஒரு அங்கிள் வந்தாரு. அவரு நம்ம நாட்டை பத்தி ரொம்ப தப்பா பேசிட்டு இருந்தாரு. எனக்கு என்னமோ அவரு மேலதான் சந்தேகமா இருக்கு. அன்னைக்குதான் பிளாஸ்டும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட அப்பா, எங்க அங்கிள் யாரையுமே பார்க்க முடியல. உங்க அங்கிள் எந்த ஊர்ல இருந்து வந்தாரு? எனக்கு தெரியாது. போட்டோ ஏதாவது இருக்கா? இல்ல. இன்ஃபேக்ட் he is not my uncle. He is a friend of my father. தப்பு இல்லாம என்னோட தான். நான் கோட் வேர்டு முன்னாடியே சொல்லிருக்க கூடாது. ஆனா சொல்லிட்டேன். ஐ அம் ஸ்டூபிட். ஒரு சின்ன ஐடியா. என்ன சொல்லு? ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற சிசிடிவி கேமரால ஏதாவது கிடைக்கும்ல? குட். கிரேட் ஐடியா. நான் நினைச்ச மாதிரியே சிசிடிவி கேமரால அவர் போட்டோ கிடைச்சது. இவ யாரு? சொல்றா, யார் இவன்? சொல்றா, யார் இவன்? சொல்லு. Stop it. Stop this nuisance. What is happening, Mr. Krishna Kumar? இங்க பாருங்க, bail papers. இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க. என்னோட கிளையன்ட்ஸை லாக்அப்ல இம்ச பண்ணதுக்காக உங்க மேல ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல கேஸ் போட போறேன். Be ready to face the trial.
எங்களை வெயில் எடுத்தது யாரு? அது யாருன்னு எனக்கு தெரியாது. எங்க இருந்தா போன் வந்தது, ஃபீஸ் அனுப்பினாங்க, பெயில எடுத்த. பேசுபா. பாய் தபித் கேசா ஹே பாய்? தேஷ் பீமா ஹே. தேங்க்ஸ் பாய், எங்களுக்கு பெயில் கிடைச்சிருச்சு, வெளியே வந்துட்டோம். ஆனா அதை விட டேஞ்சரான விஷயம், எங்களுக்கு பாயோட போட்டோ காமிச்சாங்க. பாய், மிஸ்ராதீன் பாய் போட்டோ போலீஸ்க்கு கிடைச்சிருச்சு. அல்லா கசம், எங்க இருக்காரு பாய்? உடனே நாம இப்பவே பாய்க்கு இதை தெரியப்படுத்த ஆகணும். மிஸ்ராதீனோட போட்டோ கிடைச்சிருச்சு. ஆனா அவனை எப்படி பிடிக்கிறதுதான் தெரியல. மிஸ்ராதீன் 3 நாளைக்கு முன்னாடி எங்க வீட்ல இருந்து வெளியே போனாரு. அவர் எங்க போனாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா. நான் பார்க்கல சார். இவரை நானு காட்பாடி பக்கத்துல ஒரு வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டேன். அந்த வீடு தான் சார். அன்னைக்கு ஒரு பையனை கூட்டிட்டு வந்தாரு. வழி முழுக்க அந்த பையனை திட்டிகிட்டே இருந்தாரு. அன்னைக்கு அந்த வீட்டுல ஒரு லேடி மர்டர் கூட நடந்துச்சு. அந்த வீடு ஒரு பேங்க் ஆபீசருடையது. அவருடைய வைஃப் நிம்ஃபோமீனியாக். அவங்க வீட்டுக்காரர் ஊருக்கு போற ஒவ்வொரு தடவையும் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை கூப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ போன்ல இருந்து அவ பாய் ஃப்ரெண்ட் லிஸ்ட் எடுக்கணும். அந்த போட்டோஸ் எல்லாம் ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு காட்டினா அந்த பையனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படி பாக்குறீங்க? நீங்க ஐஐடில படிக்காம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். இதுதான் அந்த பொம்பளையோட பாய் ஃப்ரெண்ட் போட்டோஸ். அந்த அம்மாவுடைய ரசனைக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப். ஹார்ட்கோர் டெரரிஸ்ட் மிஸ்ராதீனுக்கும் பிரேம்ஜிக்கும் உள்ள சம்பந்தம் என்னன்னு இன்னும் எங்களால கண்டுபிடிக்க முடியல சார். பிரேம்ஜி கடைசியா பண்ண நார்த் கர்நாடகா நம்பர் எங்களுக்கு கிடைச்சது. நாங்க அங்கேயும் போனோம். கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு நல்ல புத்தி வேணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யணும்னா நல்ல ஸ்டாமினா வேணும். ஐஐடில படிக்கணும்னா ரெண்டுமே இருக்கணும். சாரி. कोई है अंदर? आप बेगम नूरजहान? हाँ जी। क्या इस आदमी को पहचान सकते हैं? இவர் உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது, இவன் என் புள்ள. பிரேம்ஜித் உங்க பையனா? பிரேம்ஜித் யாரு? இவன் என் புள்ள இம்சியா. அப்ப உங்க வீட்டுக்காரர்? பையன் பிறக்கலன்னு 3 பொண்டாட்டிக்கு விவாகரத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பையன் பிறந்த உடனே குழந்தைய தூக்கிட்டு போனாரு. எப்பவாது வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாரு. இந்தியாஸ் மட்டும் மாசத்துக்கு ஒரு தடவை வந்து நான் சேர்த்து வைக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போவான். உங்க வீட்டுக்காரர் எங்க வேலை பார்க்கறாரு? தெரியாது. அவர் பேரு ரியாஸ் ஹசன். பிரேம்ஜித்தோடைய அப்பா ரியாஸ் ஹசன் டெரரிஸ்ட் மிஸ்ராதிங்கிறது அவங்க வைஃப் சொல்லி தான் சார் எங்களுக்கே தெரியும். மிர்சராதினுக்கு அவரோட பையன் நான் ரொம்பவே உயிர். செல்லமா ஜூனியர் மின்சுடான் சொல்லி கூப்பிடுவாராம். சுடான் மாதிரியே இன்ஜினியர் படிக்கணும்னு சொல்லி பேரை மாத்தி படிக்க வைக்கிறாராம். பையன் டெரரிஸ்ட் ஆகல, ஆனா ட்ரக் அடிக்ட் ஆயிட்டான். ஈஸ் எ மேசச்சிஸ்ட். கஷ்டங்களை என்ஜாய் பண்றவன். அவனை லாக்அப்ல போட்டு இம்சை பண்ணி அவன்கிட்ட உண்மை வாங்குறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதனாலதான் அவன்கிட்ட என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிட்டேன். பிரேம்ஜிக்கு கல்யாணமான குடும்ப பங்கான பொண்ணுன்னா ரொம்பவே பிடிக்கும். அதனாலதான் நானும் கல்யாணியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நாடகம் ஆடணும். அவளோட அப்பாவை காப்பாத்துறதுக்கு அவ எவ்வளவோ கஷ்டப்பட்டா. I can never even imagine the things she has done to bring out the culprit from his pit. பாம்பை வெளியே கொண்டு வரணும்னா அதோட புத்துல புகை வைக்கணும். உன்னை சுத்தி பயம்ன்ற புகைய வச்சோம். எனக்கு நீச்சல் அடிக்க நல்லா தெரியும், ஆனா வராத மாதிரி நடிச்சேன். என்ன ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வெளியே வர ஹெல்ப் பண்ணி நீதான் ட்ராப்ல மாட்டின. நான் உன்கிட்ட ஈஸியா விழுந்துருவேன், ஐ எம் வல்னரபிள்னு உன்கிட்ட இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணதான் கிருஷ்ணா இம்பார்ட்டண்டா நடிச்சான். ஆயுர்வேத மருந்து எடுத்துக்கோ, இல்ல இன்ஜெக்ஷன் ஆது போடு.
ஒரு சமயம் நான் நல்லாவே இருந்தவன். போலீஸ் ட்ரைனிங்ல ஆக்சிடென்ட் ஆனதுனால நாங்க பேசிட்டு இருக்கிறத நீ பக்கத்து ரூம்ல இருந்து கேட்டுட்டு இருக்கேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். என் மேல உனக்கு கான்ஃபிடன்ஸ் வரணுன்றதுக்காக தான் இன்ஸ்பெக்டர் தலையில அடிச்சு உன்னை வெளியே கூட்டிட்டு வர ஹெல்ப் பண்ண. என்னோட பாய் ஃப்ரெண்டா நாடகம் ஆடினது பிரகாஷ், ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் ஆஃபீஸர். இன்ஜெக்ஷன் இல்லாம நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். போலீஸ் ஸ்டேஷன் டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை இந்த குழியில நாங்க தான் விழ வச்சோம். தட்ஸ் வை வி dug a pit. இந்த குழியை தோண்டினதே நான் தான். எல்லா சைட்ல இருந்து உன்னை பயமுடுத்துனா நீ எப்படியாவது உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணுவேன்னு நாங்க நினைச்சோம். அதே தான் நடந்துச்சு. இவ்வளோ பெரிய பிளான் போட்டிருக்கீங்களா? நெத்தியில பணத்தை ஒட்டி வித்தா 10 பைசாக்கு கூட விலை போகாத நாயி நீ. உனக்கு இவ்ளோ திமிரு. எங்க டிஃபென்ஸ் சிஸ்டம் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறதால தான் இந்த இந்திய நாட்டுல மக்கள் எல்லாம் சுகமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்கடா பொறுக்கி. நீயும் உங்க அப்பா மாதிரி டெரரிஸ்டால எங்க கிட்ட இருந்து ஒண்ணுத்தையுமே புடுங்க முடியாது. भाई आपसे एक बात पूछूं? आप बहुत परेशान दिख रहे हो. உங்களை இது வரைக்கும் இப்படி நான் பார்த்ததே இல்லையே. ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. சீக்கிரமா போகணும். வண்டியை ரெடி பண்ண. இது காட்டுக்குள்ள டெரரிஸ்ட் மிஸ்ராதீன் இருக்கிற லொகேஷன். இது அந்த பிட். மிஸ்ராதீன் இந்த இடத்துல இருந்து இங்க வருவாரு. சோ இந்த இடத்துல நீங்க பிளாக் கார்ட்ஸ் அனுப்புங்க. நான் இந்த லொகேஷனுக்கு போவேன். மேடம் அவன் இங்கிருந்து தப்பிச்சிட்டான் மேடம். ஓகே. இப்போ நான் என்னோட கடைசி யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கேன். கடவுள் தான் உன்னை காப்பாத்தணும். కిశోర చంద్రశేఖర రతి ప్రతిక్షణం మమ విలాస బంధు బంధుర స్ఫురతి గంధ సంతతి మానసే కృపా కటాక్ష నిరుద్ధ దుర్ధరావళి క్వచిత్ దిగంబరే జటాభుజంగ పింగళ స్ఫురత్పణ మణి ప్రభ కదంబ కుంకుమద్ర ప్రలిప్త దిగ్వధూముఖే సింధుర స్ఫురత్వరుత్తరీయ మేధే మనో వినోదమద్భుతం బిభర్తు భూత భర్తరీ సహస్రలోచన ప్రభృత్య శేషలేఖ శేఖర ప్రసన్న ధూరి ధోరణి విదూసరాగ్ని పీఠ భుజంగ రాజమాలయాని భద్ర జట్ట జూటక శ్రిये చిరాయ జాయతా బంధు శేఖర
मेरा भारत महान। अब्बा जान, तू कहाँ है? अब्बा जान! கஜேந்திரனை காப்பாத்துறதுக்கு சக்கரம் இல்லாம போன விஷ்ணு மாதிரி உன் பையனை காப்பாத்துறதுக்கு காட்ஸ் இல்லாம நீ வந்திருக்கியா? பையன் எங்க இருக்கா? मेरा बेटा किधर है? எங்க அப்பா இங்க. Where is my father? யாரு நீ? ஞாபகம் இல்லையா மிஸ்ரா டீன்? நீ Johnny, Johnny, yes पापा. Killing people, yes पापा. यही है ना हमारी मजबीन. Open your gun. இப்படி சின்ன புல்லட் காயத்துக்கு இப்படி நடுநடுங்கி போற? நீ பண்ண நிறைய பிளாஸ்ட்ல எத்தனை மக்கள் உன்னால பாதிக்கப்பட்டாங்கன்னு ஞாபகம் இருக்கா ரியாஸ் ஹசன்? ஹர்ஷத் அலஹாவுதீன், அப்துல் ஹமீத் மீர், சர்சத் சானி கிலானி, மிஸ்வாஸ் தோமக் ஜரூக். தேச துரோகிகள் உன்ன மாதிரி டெரரிஸ்டோட பசங்கள் எல்லாம் டாக்டரா இன்ஜினியரா ஏசி ரூம்ல ஹாயா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன சாதிச்சிட்டீங்கன்னு உங்களுக்கு இந்த ஜிஹாத்? யாரோட கேஸுக்கு அவர் டிஃபென்ஸ் லாயர். எதிர்த்து வாதாடுறவங்களுக்கு மட்டும் ப்ராசிக்யூட்டர். ஆனா கடைசியில ஜட்ஜ் என்ன சொல்றாரோ அதுதானே தீர்ப்பு. பகவத்கீதையில கிருஷ்ணர் டிஃபென்ஸ் லாயரா ப்ராசிக்யூட்டரா? கிருஷ்ணரா? அது யாரு? பரித்ரா நாய சாதுன்னு சொன்னவரு. அப்படின்னா இதுதான். பிரேம்ஜி ஜெயில சூசைட் பண்ணிக்கிட்டான். புவர் ஃபெலோ. அப்பாக்கள் நல்லா இருந்தா அப்துல் கலாம் உருவாகுவாங்க. அப்பா சரியா இல்லனா பின் லாடன்கள் உருவாகுவாங்க. நல்ல பொண்டாட்டி அமைஞ்சா புருஷன்காரன் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். அப்படி கிடைக்கலனா குடிகாரனா மாறிடுவாங்க. என்ன அதிர்ஷ்டக்காரனா மாத்திரியா